திருப்பூர் அருகே திருமணமாகி 78 நாளில் புதுப்பெண் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரை உட்கொண்டு தனது உயிரிழப்புக்கு காரணம் கணவர், மாமனார், மாமியார் என ஆடியோ தனது தந்தைக்கு அனுப்பிவிட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டிபுதூர் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரது மகள் ரிதன்யா என்பவருக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் என்பவரின் மூத்த மகன் வழி பேரன் கவின்குமார் என்பவருக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து நடந்துள்ளது. இந்நிலையில் திருமணம் செய்து வைத்த சில நாட்களில் ரிதன்யாவை அவரது கணவர், மாமனார், மாமியார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் உடல் ரீதியாகவும் தினமும் சித்திரவதை செய்து வந்ததாகவும், மாமனார், மாமியார் இருவரும் சித்ராதேவி ஆகிய இருவரும் மன ரீதியாக கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வாழ்க்கை இனி தன்னால் வாழ முடியாது எனவும், மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தனக்கு உடன்பாடு இல்லை எனவும், தனது இந்த தற்கொலைக்கு காரணம் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி ஆகிய 3 பேர் தான் காரணம் என தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பிவிட்டு ரிதன்யா தனது காரில் திருப்பூர் மொண்டிபாளையம் பகுதியில் சாலையோரம் காரை நிறுத்தி தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரை உட்கொண்டு காரிலேயே உயிரிழந்துள்ளார். இதையடுத்து காரில் உயிரிழந்த ரிதன்யா குறித்து பொதுமக்கள் சேயூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் ரிதன்யாவின் உடலை மீட்ட போலீசார் அவினாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமணமாகி 78 நாட்களில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் ஆடியோ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது ரிதன்யாவின் உறவினர்கள் ரிதன்யாவின் உயிரிழப்புக்கு காரணமான கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகிய 3 பேரை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த சித்ராதேவியின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கட்சி பின்பலத்தோடு இருப்பதால் போலீசார் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ரிதன்யாவின் குடும்பத்தார் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனிடையே ரிதன்யா தற்கொலை செய்து கொள்ளும் முன்பே தனது தந்தைக்கு அனுப்பிய ஆடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.